திரு பாக்யராஜ் அவர்களினுடைய திரைக்கதைன்னு நாம சொல்றோம். அதை பற்றி பேசணும்னாலே நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட பேச முடியும். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஏன் நம்ம அவர் வந்து திரைக்கதையினுடைய மாஸ்டர்னு நாம சொல்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அவர் வந்து சிக்கலான முடிச்ச போட்டுருவார் கதையில. நம்ம வந்து முடிவே பண்ணிடுவோம், எப்படி இதை முடிச்சு அவர் வந்து அவிழ்க்க போறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கும். ஒரு பொண்ணு வந்து குழந்தைய தாண்டுறா, பொய் சொல்றா அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது எப்படி இவ வந்து பிரேக் பண்ணுவா? ஏன்னா பிரேக்கே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதை எப்படி பிரேக் பண்றாங்க? டிவோர்ஸ் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்கும். கணவன் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறான். அதனால மனைவியோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி சேரணும்னு விருப்பப்படுறான். எப்படி சேருவாங்க? இப்படி ஏதாவது நம்மளால யோசிக்கவே முடியாத ஒரு முடிச்ச போட்டுருவாரு. முடிச்சு போடுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்க ஒரு ஸ்கிரீன் பிளேல என்ன கான்ஃப்ளிக்ட்ட வேணாலும் நீங்க கொண்டு வந்துரலாம். ஆனா அது எப்படி நீங்க வந்து அத அவிழ்க்கிறீங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அது எப்படி அதுக்கு சொல்யூஷன் சொல்றீங்க? அப்படிங்கிறது தான் அதோடைய மாஸ்டர். அத வந்து திரு பாக்யராஜ் அவர்கள் கச்சிதமா எல்லா படத்துலயுமே அவரு செய்வாரு. அதனால தான் அவர நம்ம மாஸ்டர்ன்னு சொல்றோம்.